ஹலோ கைஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம முஃபாசா படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே வீடியோவில் ஜாயின் பண்ணுங்க. இது வந்து ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு கதை தான். இந்த லயன் கிங் படத்துல இருக்கிற சிம்பாவோட அப்பா தான் முஃபாசா. அது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். அந்த முஃபாசாவோட பேக் ஸ்டோரி தான் இந்த படம். முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ரியலிஸ்டிக் ஒரு சிஜி மூவி தான் இது. அவ்வளவு ரியலிஸ்டிக்கா ரொம்ப என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கும். கிட்ஸுக்குன்னு இல்லாம இது வந்து எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. இந்த லயன் கிங் படத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த முஃபாசா கேரக்டர் வச்சுமே ஃபுல் படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த முஃபாசா அதோட ஃபேமிலியை விட்டுட்டு தனியா தொலைஞ்சு போய் டாக்கா அப்படிங்கிற அந்த ஒரு சிங்கத்தோட சேர்ந்து அந்த பிரதர்ஹுட் வந்து ரொம்ப நல்லா காமிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நடக்கும். அதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. பார்க்க அவ்வளவு ரியலிஸ்டிக்கா ஒரு நேச்சுரலா இருந்தது. தியேட்டர்ல பார்க்கும்போது ஒரு சவுண்டான இந்த படத்தை ஒரு சவுண்டான எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து ரொம்ப ஒரு ஒர்த்தான படம் தான். இது எப்படி ஒரு அனிமல்ஸுக்கு இவ்வளவு எக்ஸ்பிரஷனோட இவ்வளவு டீடைல்ஸா கொடுக்குறாங்கன்னு தெரியல. அவ்வளவு நல்லா இருந்தது இந்த படம். குறிப்பா சொல்லணும்னா இது வந்து ஒரு முழுக்க முழுக்க ஒரு விஷுவல் ட்ரீட் தான் இந்த படம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பிரதர்ஹுட்டை தவிர வேற எதுவுமே இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் அந்த லைஃப் லெசன்ஸ் கம்பேர் பண்ணும்போதெல்லாம் ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா செகண்ட் பார்ட்ல அந்த அளவுக்கு எதுவுமே இல்ல. மியூசிக்கும் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஐகானிக் மியூசிக் அண்ட் சாங்ஸ் எல்லாம் இருக்கும். பட் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. பட் நம்ம மனசுல நிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோரா இருக்கட்டும், ஒரு ஐகானிக் கிரியேஷனா இருக்கட்டும், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்ல. பட் நல்லா இருக்கு. மத்தபடி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஒர்த்தான படம் தான். உங்களுக்கு ஒரு ஜஸ்ட் ஒரு கம்பேரிசன் அண்ட் உங்களுக்கு ஒரு புரியுங்கிறதுக்காக சொல்லணும்னா ஜங்கிள் புக் அண்ட் த லயன் கிங் அந்த படத்தை ஒப்பிடும்போது பாத்தீங்கன்னா இது வந்து அந்த அளவுக்கு இல்ல. பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒர்த் ஃபார் மணி அண்ட் ஒர்த் ஃபார் டைம் தான். அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்கு. இந்த மைண்ட் செட்ல போங்க, நீங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணலாம். கிட்ஸுக்கு வந்து இது வந்து ஒரு செம ட்ரீட் தான் இந்த படம். டயலாக்ஸே ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து அதுவே பாத்தீங்கன்னா அந்த லயன் கிங் படத்துக்கு வந்து ஒரு தனி உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் இந்த படத்துல வந்து கொஞ்சம் மிஸ் ஆகுதுன்னு எனக்கு பர்சனல் ஒரு ஃபீல் தான். டயலாக்ஸ் இருக்கு, பட் டயலாக்ஸே பாத்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட் கம்பேர் பண்ணாம நம்மளால இருக்க முடியல. சோ எனக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன மைனஸ் தவிர ரொம்ப என்ஜாய் பண்ணி பாக்குற மாதிரி தான் இருந்தது. சோ நீங்களும் ஃபேமிலியோட பார்த்து இது இந்த படத்தை வந்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. சோ எனக்கு இந்த படம் பாத்தீங்கன்னா பர்சனலா ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் நல்லா தான் என்ஜாய் பண்ணேன். இந்த லயன் கிங் ஃபர்ஸ்ட் பார்ட் அளவுக்கு இல்லைனாலும் கூட ஓகே, நல்லா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருந்தது. நல்ல ஒரு சவுண்டான ஒரு நல்ல விஷுவல் இருக்கிற தியேட்டர்ல போய் பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் தமிழ் டப்பிங் வந்து இது ரொம்ப நல்லா இருந்தது. மத்த தமிழ் டப்பிங் படம் மாதிரி எல்லாம் இல்லாம இது வந்து ரொம்ப நீட்டா இருந்தது. ரொம்ப ரசிக்கும்படியாவே இருந்தது.